ஒரு நாள் முது அப்படின்ற ஒரு மீனவன் வந்து கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது வலையில வந்து ஒரு நல்ல ஒரு பலபலன்னு ஒரு மீன் வந்து சிக்கு. மீனை எடுத்து பார்த்த உடனே மீன் அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சது. என்ன நீ கீழே விட்டு என்ன விட்டேன்னா உனக்கு நான் ஒரு மந்திர வலை உனக்கு தர்றேன். அந்த வலையை வச்சுக்கிட்டு நீ மீன் பிடிச்சேன்னா நீ எப்பெல்லாம் நார்மலா மீன் பிடிக்கிறத விட உனக்கு வந்து 2 மடங்கு மீன் கிடைக்கும். அவனும் சந்தோஷப்பட்டு ஓகேன்னு அடுத்த நாள் வந்து மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வந்து 2 மடங்கு மீன் கிடைச்சு. மார்க்கெட்ல எல்லாரும் அவனை பார்த்து புறாமப்பட்டாங்க. இதை பார்த்து இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆச்சுன்னா அவனுக்கு ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சு. எங்கடா அந்த மீன் வலை ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது, இந்த வலையை கொஞ்சம் நான் பத்திரமா வைப்போம்னு சொல்லிட்டு ஒரு லாக்கர்ல கொண்டு வச்சு டெய்லி மீன் பிடிக்க போறான். இப்போ வந்து எனக்கு மீன் சரியா கிடைக்கல. இப்போ என்ன ஆகுதுன்னா பயந்துட்டா ஒரு மாதிரி. சரி நம்ம திரும்ப நம்ம மந்திர வலை இருக்குது, அந்த மந்திர வலையை யூஸ் பண்ணி நம்ம திரும்ப மீன் பிடிக்கலான்னு போய் இந்த மந்திர வலையை யூஸ் பண்ணா திரும்ப ஒரு மீன் கூட பிடிக்கல. என்னடா அது ஒரு மீனுமே வரலையேன்னு சொல்லிட்டு அந்த மீனை போய் தேடி கண்டுபிடிச்சு கேட்கறான். என்னாச்சு, ஏன் எனக்கு மீன் கிடைக்க மாட்டேன்னு கேட்டான். அந்த மீன் வலையோட வேலையே வந்து மீன் பிடிக்கிறது தான். நீ அதை கொண்டு போய் நீ லாக்கர்ல வச்சுட்ட, அதனால அதோட மந்திர சக்தி போயிருச்சு, இனிமே உனக்கு மீன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிச்சான். இது எதுக்குன்னா இப்படிதான் உங்களுக்கு பணமும் வந்து நீங்க கொண்டு போய் ஒரு லாக்கர்ல வச்சாலோ எஃப்டில போட்டாலோ அதோட மதிப்பு குறைஞ்சிரும். அதனால ப்ராப்பரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க.